ஸோ இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் paidwork.com. ஸோ கூகுளில் சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வர லிங்க் அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனோடனையும் அந்த வெப்சைட்டோட மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் சைன்இன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து சைன் அப் ப்ராசஸ் போய்க்கோங்க. ஸோ ப்ளஸ் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர் ப்ளஸ் வந்து கூகுள் பிளே ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு பிசியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே கூகுள் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஜிமெயில் ஐடி. ஸோ நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் எல்லா மெசேஜும் வரும். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ண உடனே பாஸ்வேர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்ஃபா நியூமரிக் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு மெயின் பேஜ்குள்ளே போகும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்த உடனே லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ மெயின் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட், ஏர்ன், அனாலிட்டிக்ஸ், பில்லிங் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் மெயினாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே விசிபிள் ஆகும். கேம் விளையாண்டு நீங்கள் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே போட்டிருப்பாங்க உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து 80 ருபீஸ்க்கு ஈக்குவல். ஸோ இதை எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்ஸ் வந்து 80 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ப்ளே கேம்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வர் மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது நீங்கள் கிளிக் பண்ணி வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் நான் சொல்கிறேன்னு சொன்னேன், பிசியில் உங்களால் அந்த கேம் மற்ற விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கூகுள் பிளேயில் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நான் வந்து டைரெக்டாக இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து மொபைலில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் கேம்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் தான் நீங்கள் மொபைலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதையும் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர்ன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ப்ளே கேம்ஸ், ஃபுல் சர்வே, ஸோ இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 ரேண்டமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேம் ஆப்ஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க் அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நிறைய கேம் வந்து அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேமுக்கு சைடில் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் +3, +2, +6, 500 அண்ட் சம்திங். ஸோ நிறைய பாயிண்ட் போட்டிருப்பாங்க. +170 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற டாஸ்க்கை நீங்கள் முடிக்கிற மூலயமா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்கள் வேலெட்டில். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு கேமையும் விளையாண்டு ஈஸியாக வந்து நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து 80 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே வந்து அசால்ட்டாக ஃபர் டே வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் வரைக்குமே ஏர்ன் பண்ணுற அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த கேம் செக்ஷனை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் ஒரு 80 ருபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கேம் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் முன்னாடி சொல்ல வந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கேம் இருக்குது, நிறைய பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே இருக்கும். சர்வே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே 2 மெயின் சர்வே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு மெயின் பேஜுக்குள்ளே போகும், சர்வே கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சர்வே எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் அக்ரி கொடுத்து ஒவ்வொரு சர்வேவையும் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற சர்வேக்கு அவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ரீடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்வே பொறுத்த வரைக்கும் இதுதான் கைஸ், நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வாட்ச் வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு லிங்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ப்ளே ஆகும். ஸோ ப்ளே ஆகுறது எல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. நான் டேஷ்போர்டில் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் வாட்சிங் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அது ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் அவங்க வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 லிங்க் இருக்கும். அதில் ஒன்று கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் அவங்க காமிக்கிற விஷயங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுக்கும் அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கைஸ். இங்கே இதில் கொடுத்துருக்க மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு 6 பாயிண்ட் உடனே உங்கள் வேலெட்டில் ரீடீம் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதில் காமிக்கிற மாதிரி எல்லா ஆப் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் மெயின் டேஷ்போர்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் அனலிட்டிக்ஸ் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பொட்டென்ஷியலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத டேட்டா எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பில்லிங் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு காமிப்பாங்க உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, நீங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் தான் உங்களுக்கு காமிச்சேன்ல, ஒரு வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ₹1 பக்கம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரெஃபரல் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் அவர் ஏர்ன் பண்றதுல இருந்தும் ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மறக்காம இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பிளஸ் மெயின் டேஷ்போர்ட் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தெரியும். என்கிட்ட வந்து 0ல இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ₹1.17 அந்த வீடியோல இருந்து ஏர்ன் பண்ணது. மற்றது எல்லாமே அவங்க இதுல டைரக்டா இன்ஸ்டன்டா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நாம இதை பேபால் இல்லைன்னா உங்களுக்கு பேடிஎம் வழியாகவும் நீங்க ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம்.